ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடி டியூப்லைட் தாங்க நம்ம வந்து பழைய இரும்பு கடையில் வாங்கியிருந்தோம். இந்த டியூப்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டியூப்லைட் வாங்கியிருக்கோம். இது மாதிரி ஓகேங்களா? இது மாதிரி 1 2 3 கேமராவில் வந்து கரெக்டாக இது பண்ண முடியல, அதனால் இப்படி கட்டுறேன் ஓகேங்களா. 3 டியூப்லைட் வாங்கியிருக்கோம். இந்த 3 டியூப்லைட்டோட ரீஸ்டோரேஷன் தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லைன்ட்டு. இரும்பு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க சும்மாவே. நான் எதாச்சியாக போகிறப்போ கேட்டேன், ஆனால் டியூப்லைட் வந்து சும்மா போட்டு வச்சுருக்கீங்களே, கொடுங்க, நான் வந்து சரி பண்ண இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறேன், ரிப்பேர் பண்ணி தரீங்களான்னு கேட்டேன். சரிப்பா அப்படின்னாங்க. ஆனால் சும்மா எடுத்துகிட்டு போ அந்த கான்செப்டில் தான் சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னோடனே நானே வந்து ஒரு 3 லைட்டு, 2 ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராம்ப்டன் கம்பெனி, இது மீதி 2 என்ன பிராண்ட்லாம் தெரியல. எடுத்துகிட்டு ஒரு 50 ரூபா கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து ஒரு 30 ரூபா மட்டும் வாங்கிட்டு மீதி 20 ரூபா கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சு பரவாயில்ல தான் நினைக்கிறேன். வாங்க இது ரீசோல்யூஷன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா லக்கு, இல்லைனாலும் பார்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிடலாம், எப்படியான நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா. வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக நான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்டும் ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த கான்செப்டில் பண்ணுறது. உங்களுக்கு வந்து இதில் எதனா ஒரு சஜஷனோ இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து எதனா ஒரு கமெண்ட் பண்ணுறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அது பெருசாக எடுத்துக்க போதில்லை, அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. அந்த 3 எல்இடி டியூப்லைட்டையும் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதுதான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 எல்இடியில் வந்து ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிராம்ப்டன் பிராண்டுது, மிச்சம் ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கு ஹலோனிக்ஸ் அப்படின்ற பிராண்டில் வந்து 2 இருக்குது. இப்போ முதல்ல வந்து இந்த கிராம்ப்டனுக்கு ஒரு ஒயர் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது நமக்கு வேணாம், அதை பற்றி தெரியாது. ஆனால் இங்கே வந்து ஏர் போட்டிருக்கு. 19 ஜூலையில் வாங்கியிருக்காங்க போல். எதனால் தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. இது தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒயரே இல்லை, இதையும் தனியாக வச்சுக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதை கட் பண்ணி எடுத்துருவோம். கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணுவோம். நம்ம கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன், சின்ன பசங்க யாரும் இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் வீட்டில். ஏன்னா இது வந்து ஏசி கரண்ட்டில் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் வந்து இது விளையாட்டுத்தனமாக யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கரண்ட்டு, ஹை வோல்டேஜ் வரும் ஓகேங்களா. இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் வந்து இந்த இடத்துல மட்டும் லைட் எரியல, அதனால தூக்கி போட்டிருப்பாங்க பாரு. இந்த இடத்துல எதனா எல்இடி தெரியுதுங்களா? ஒர்க் ஆகுது, விட்டு எரியுதா? செக் பண்ணுவோம் திருப்பம். நல்லா தான் எரியுது. அப்புறம் எந்த ரீசனுக்காக தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணோம். இந்த இடத்துல ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால தான் இந்த எல்இடி லைட்டை தூக்கி போட்டிருக்காங்க. இங்கே வந்து லைட் எரியல, இந்த ஜாயினில் தெரியுதுங்களா? இந்த பிட்வீன் கேப்பில் மட்டும் லைட் விட்டு எரியுது. இதை செக் பண்ணுவோம். அடுத்த லைட்டு இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை இப்போ செக் பண்ணுவோம். நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கரண்ட்டு. அதனால் இதை வந்து யாரும் வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் இதை செக் பண்ணுங்கள், மற்றபடி யாரும் செக் பண்ணாதீங்க. இது ஒர்க்கே ஆகல. இந்த லைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒயரே காணோம், உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டியூப்லைட்டை வந்து செக் பண்ணுவோம். கிராம்ப்டன்னு ஒருவேளை கம்பெனின்றதுனால மட்டும்தான் ஒர்க் ஆகுதானன்றது எனக்கு தெரியல. இந்த கேப்பில் மட்டும் லைட் தெரியல, இது இருந்தது ஓகேங்களா. இந்த ரீசனால் தான் இந்த பைல் பற்றி லைட் டியூப்லைட் தூக்கி போட்டாங்க போல். சரி, ஓப்பன் பண்ணி இதில் எப்படின்னா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கிளிப் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணுமா,
பக்கம் டைட்டாக இருக்குது. எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கும், கீழே வந்து போர்டு இருக்குது உள்ள, தெரியுதுங்களா? இப்போ இது வந்து இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே தள்ளணும்னா இங்கே பாருங்கள் அப்படியே வெளியே வந்துடும் போர்டு. அப்படியே ரெண்டையும் சேர்த்து எடுத்துடலாம். இந்த கனெக்ஷன் தான் விட்டு போயிருக்குங்க, அதனால தாங்க அந்த மாதிரி ஆயிருக்கீங்க பாருங்கள், தெரியுதா? அந்த கனெக்ஷனை விட்டு போயிருந்தாலும் அப்படி இருக்கா என்னன்றது தெரியல. அதாவது நம்ம ஃபுல்லாக ஒயரை வெளியே எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியும் இந்த ஒயர் விட்டு போயிருக்கு உள்ளே. சரியாக இல்லாதனால கூட இந்த மாதிரி ஆகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபுல்லாக வெளியே எடுக்கலாம். ஸ்டிப்பை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் ஸ்டிப்பை வெளியே எடுக்க முடியும். அதனால் நம்மகிட்ட கட்டு இருந்தது, அதை வச்சு ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் ஸ்டிப்பு எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டிப்லாம் நல்லா தாங்க இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் இந்த எல்இடி ஃபஸ்ட் டைம் வெளியே எடுத்து செக் பண்ணுறேன். நான் பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது எல்இடி ஸ்ட்ரிப்பு. ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய பல்பாக இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பில் எல்இடி லைட்டை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இதை வெளியே வச்சு செக் பண்ணணும். நம்ம ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஹோல்டர்லேயே வந்துச்சு, வெறும் போர்டு மட்டும்தான் இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி வுட்டு ஏதாவது கரண்ட் பாஸ் ஆகாத மாதிரி ஒரு மெட்டீரியல் கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த கனெக்ஷனை வந்து கொடுத்துட்டு இப்போ இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சுவிட்ச் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? 98, 99, 97 இந்த மாதிரி தான் வருது. ஸ்டேபிளாக வரல. ஸ்டேபிள் மீன்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, அவுட்புட்லாம் ஓகேவாக தான் வருது. நம்ம வந்து இப்போ டியூப்லைட்டு ஸ்ட்ரிப்பை மட்டும் செக் பண்ண போகிறோம். இப்போ சால்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். லைன் வரும். நான் திருப்பவும் சொல்கிறேன், வீட்டில் வந்து யாரும் சின்ன பசங்க இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஏசி கரண்ட்டு. இப்போ செக் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து லைட்டு வந்து சரியாக இதுவாகலை. இங்கே ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பிளிங்க் ஆகி வருது. எதனா லைட்டு தான் அது ஃபியூஸ் போயிருக்கோம். அதை வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுவோம் எதனால் இந்த கம்ப்ளைண்ட்டுன்னு தெரில. இந்த ஸ்ட்ரிப்பு மட்டும் விட்டு எரியுது. இப்போ ஒருத்தருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டைரக்ட் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். எதனா ஒரு பல்ப் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி எரியும். எந்த பல்புன்றது இப்போ செக் பண்ணிடுவோம். இந்த டியூப்லைட் செக் பண்ணதில், அதாவது கிராம்ப்டனில் செக் பண்ணதில் இடையில வந்து இவ்வளோ கேப்பில் வந்து லைட் வந்து டிம் ஆகிடுது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் போர்டில் நல்லாயிருக்கு. போர்டில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இப்போ வந்து இதுலேருந்து இன்னொரு டியூப்லைட்டை வந்து பிரிச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் பவர் அவுட்புட்டே வரல. செக் பண்ணியாச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட்டே வரல. ஆனால் மூணாவது டியூப்லைட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இதோடைய ஸ்ட்ரிப்பு தான் இது. இதுக்கு இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது எடுத்த டியூப்லைட்டோட ஸ்ட்ரிப்பு இது. இதுலேயுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃபைனலாக ஒன்று தான் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்புக்கும் வந்து இந்த ஒர்க் ஆகிற போர்ட்லேருந்து டைரக்ட் கனெக்ஷன், அதாவது அதில் இருக்க பவர் சப்ளை வந்து இதில் கொடுத்து பார்ப்போம். இதில் எதுனா வந்து ஒர்க் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம அதில் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னாக்கா நம்ம அப்படியே வந்து அந்த கண்டினியூட்டியை அதை அப்படியே டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஒர்க் ஆகாத போர்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரிப்பை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ
நமக்கு ஒர்க் ஆகிற போர்டில் இருக்கிற ஸ்ட்ரிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து, ஏன்னா இது வந்து ஹீட்டுக்கு இதாகக்கூடியது. இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சால்ட்ரிங்லாம் பண்ணுறதுக்கு. ஸ்டாண்ட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்சால் நீங்கள் ஹோம்மேக்கில் ஒன்று பண்ணிக்கங்க. நான் இது ஹோம்மேடில் தான் பண்ணது. இந்த ஸ்டாண்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான மாதிரி வந்து போர்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு வந்து ப்ளஸில் குத்துலாம், இது வந்து மைனஸில் குத்துலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து நமக்கு ஃபுல்லாக எரியுதான்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபுல் ஸ்ட்ரிப்புமே ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு லக்கு தான். நம்ம இதுலேயே வந்து டியூப்லைட்டு ஹோல்டர் போட்டுக்கலாம். ஏன்னா மற்ற ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகலை. நமக்கு இது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த பழைய ஸ்ட்ரிப்லேயே வந்து பல்பு போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே மக்களே, இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து தான் இடையில வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? கொஞ்சம் பிட்டு இந்த ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஓகே தான், வெளிச்சம் ஓகே தான். என்னென்னா இந்த போர்டு ஓகே, மற்ற ரெண்டுத்துலேயுமே வந்து போர்டு கம்ப்ளைண்ட்டு. இந்த போர்டு ரெண்டுமே ஒர்க் ஆகலை. அவ்வளோதாங்க நம்ம வீடியோ. நல்லா பண்ணிட்டோம். எனக்கு ஒரே சந்தோஷம்தான். அந்த இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து இடையில கொஞ்சம் இது ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுல லைட்டு, அது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் இது வந்து அந்த கேப்பில் இருக்க லைட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு நம்ம எதனா பண்ணலாம், ரெடி பண்ண முடியுமான்றதை வந்து செக் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அது ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிட்டு ஃப்ளிக்கர் ஆகுது, கண்டினியூவாக எரியல. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், நம்ம டியூப்லைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இது மாதிரி போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எனக்கு தெரிஞ்ச இதில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பை பாய்.